Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோல மாஸ்லோவோட தியரி ஆஃப் மோட்டிவேஷன் பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். இத வந்து தியரி ஆஃப் ஹைரார்கிக்கல் நீட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அண்ட் இத வந்து தமிழ்ல மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இத பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. மாஸ்லோவோட ஃபுல் நேம் என்னன்னா வந்து ஏப்ரஹாம் ஹாரல்ட் மாஸ்லோ. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இவர் வந்து இந்த மோட்டிவேஷன் தியரியை வந்து 1943ல தான் ஃபர்ஸ்ட் ஒரு செமினார் பேப்பர்ல வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கு பிறகு வந்து 1954ல வந்து அது ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி இவரோட புக் மோட்டிவேஷன் அண்ட் பர்சனாலிட்டி அப்படின்ற புக்ல வந்து அதை டீடைல்டா எழுதியிருக்கிறாரு. ஸோ இது வந்து தியரி ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ மோட்டிவேஷன் அப்படின்ற வேர்ட் அண்ட் அதோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த மோட்டிவேஷன் அப்படின்ற வேர்ட் வந்து ஒரு மூவர் அப்படின்னு சொல்லிடுற ஒரு லர்டன் வேர்ட்ல இருந்து தான் டெரிவ் ஆகி வந்துச்சு, விச் மீன்ஸ் டு மூவ். அதாவது வந்து மூவ் பண்ணி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே இருக்கிறது. நம்மளுக்கு வந்து மோட்டிவ் அப்படின்னா வந்து எதை குறிக்குதுன்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கோல் இருக்கும், அந்த கோலில் ஒரு டிசைர் ஒரு ஆசை இருக்கும், அதை போய் நம்ம அச்சீவ் பண்றதுக்காண்டி வந்து நம்ம ஒர்க் பண்றோம்ல, அதுதான் வந்து மோட்டிவேஷன். பெர்னார்ட் அப்படின்றவங்க வந்து மோட்டிவேஷனை என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிற டைமில் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட்னால வந்து கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து இதை கோலாக வச்சு இதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி வந்து நம்ம மூவ் பண்ணி அதுக்காண்டி நம்ம வாக் பண்ணுறதுக்கு நம்மளை தூண்டுதுல அந்த ஸ்டிமுலேஷன் தான் வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்னார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வந்து அவரோட தியரி ஆஃப் மோட்டிவேஷன்ல வந்து மனிதனோட தேவைகள் ஹியூமன் நீட்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு படிநிலைகளா வந்து வகைப்படுத்திருக்காங்க. அண்ட் அதை வந்து அவங்க வந்து ஒரு பிரமிட் ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 5 ஸ்டேஜஸ் மனிதனோட தேவைகளை வந்து ஒரு 5 ஸ்டேஜஸ்ல சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். மாஸ்லோ வந்து ஹியூமன் நீட்ஸை வந்து 5 லெவல்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து பேஸ் லெவல் என்னன்னு பார்த்தா நம்மளோட பயாலஜிக்கல் இல்லது ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ்னு சொல்லப்படுற நம்மளோட உடலியல் சார்ந்த தேவைகள். அதுக்கு பிறகு 2வது லெவலில் என்ன இருக்குன்னா சேஃப்டி நீட்ஸ், அதாவது நம்மளோட பாதுகாப்பு தேவைகள். 3வது வந்து லவ் நீட்ஸ், அன்பு தேவைகள். 4வது வந்து செல்ஃப் எஸ்டீம், தன் மதிப்பு தேவைகள் இருக்கு. 5th லெவலாக வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அதாவது வந்து அடைவூக்க தேவைன்னு சொல்லிட்டு மனிதனோட தேவைகளை ஹியூமன் நீட்ஸை வந்து 5 நிலைகளா பிரிச்சிருக்காங்க. அண்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீடான அந்த பிசியலாஜிக்கல் நீட்ஸ் பூர்த்தி ஆகிறப்ப மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மோட்டிவ் ஆகி சேஃப்டி நீட்ஸை பத்தி யோசிப்போம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நீட்ஸும் வந்து ஃபில்ஃபில் ஆக ஆக நெக்ஸ்ட் வந்து நம்மளோட நீட்ஸை வந்து நம்ம பெருக்கிக்கிட்டே போய் ஃபைனல் ஸ்டேஜான செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்கு வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்லோ வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மாஸ்லோ வந்து 5 லெவல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேசிக் லெவலா பிசியலாஜிக்கல் நீட்ஸ் நம்மளோட உடலியல் சார்ந்த தேவைகளை சொல்லியிருக்காங்க. நம்மளோட உடலுக்கு நம்ம உயிர் வாழ்றதுக்கு பேசிக்கா என்ன தேவை? ஃபுட்டு தேவை, குடிக்கிறதுக்கு தண்ணி, ட்ரிங்க் தேவை, தங்குறதுக்கு ஒரு ஷெல்டர், கவர் பண்ணிக்கிறதுக்கு வந்து ட்ரெஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்லீப், இந்த மாதிரி தான் ஹியூமனுக்கு வந்து ஒரு பேசிக்கான நீட்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த நீட்ஸ் எல்லாம் நிவர்த்தி ஆகுறப்ப தான் வந்து ஒரு மனுஷனால கண்டிப்பா உயிர் வாழ முடியும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ தேவையான சாப்பாடு இல்லைன்னா கண்டிப்பா நம்மளால உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி தான் தண்ணி இல்லாமலும் நம்மளால வாழ முடியாது. இந்த பிசியாலஜிக்கல் நீட்ஸ் வந்து எவ்ரி ஹியூமனுக்கு வந்து ஒரு முக்கியமான நீடா இருக்கு. இதுதான் வந்து ஒரு மனுஷன் வாழ்றதுக்கே வந்து ஒரு பேசிக்கான நீட் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்லோ வந்து இதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் நீட் வந்து செக்யூரிட்டி நீட்ஸ், பாதுகாப்பு தேவைகள். ஒரு மனுஷனுக்கு அவனோட பேசிக் நீட், அதாவது பிசியாலஜிக்கல் நீட்ஸ் தேவையான ஃபுட்டு, ஷெல்டர் அதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு பாதுகாப்புக்கு சேஃப்டிக்கு தேவையான என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னா வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். ஃபியூச்சர்ல வந்து அவன் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறான்னா நம்மளுக்கு வந்து ஒரு சொந்த வீடு இருந்தால் ஃபியூச்சரில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஓன் ஹவுஸை வந்து ஃபில் பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர் பற்றின பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய சேவிங்ஸ் பண்ணுவான், நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவான். அதுக்கு பிறகு வந்து எப்போவுமே பீப்புளோட சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டியில் உள்ள அவனோட ரிலேட்டிவ்ஸ் கூடயோ இல்லை ஃபேமிலி கூடயோ வந்து நல்லா பழக ஆரம்பிப்பான். அதுக்கு பிறகு வந்து ஃபியூச்சரில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எதுவுமே வந்து அவனோட லைஃப் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி அவனோட செக்யூரிட்டி அவனோட பாதுகாப்புக்கு தேவையான எல்லாமே வந்து செகண்ட் நீட்ல வந்து பண்ண ஆரம்பிப்பான். இதுல மெயின் திங் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான சாப்பாடு, ஷெல்டர், வாட்டர் இதெல்லாம் அந்த பேசிக் நீடான பிசியலாஜிக்கல் நீட் நிறைவாகிறப்ப மட்டும்தான் நம்மளால இந்த செக்யூரிட்டி நீட்ஸ் பத்தி யோசிக்கவே முடியும் அப்படின்ட்டு தான் வந்து மாஸ்லோ சொல்லியிருக்காங்க. நீடா வந்து மாஸ்லோ பிலாங்கிங்னஸ் அண்ட் லவ் நீட்ஸ், அன்பு தேவைகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மளோட பேசிக் நீடான பிசியலாஜிக்கல் நீடும் அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி நீடும் நம்மளுக்கு வந்து
தேவையானதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து மற்றவங்க கிட்ட லவ் காமிக்க ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு தேவையானதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அதே மாதிரி வந்து நம்ம செட்டில் ஆகிட்டு தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் நம்மளோட செக்யூரிட்டி நெட்ஸ், நம்மளோட பாதுகாப்புக்கு தேவையான எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சதுக்கு பிறகு வந்து ஒரு பர்சனை பார்த்து அவங்கள லவ் பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் வந்து நம்ம மேலே லவ் காமிச்சு நம்மளோட பேரண்ட்ஸுக்கு வந்து நம்மளால முடிஞ்சது எல்லாமே பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த சொசைட்டியோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நிறைய பேரை வச்சுப்போம். ஒரு நல்ல குட் சாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்ணி அவங்களோடய நம்ம ரிலேஷன்ஷிப்பை வளர்த்து நம்மளும் மற்றவங்களுக்கு லவ்வை காமிப்போம். மற்றவங்களும் அந்த லவ்வை வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எதிர்பார்ப்போம். இதுதான் வந்து லவ் நீட், அன்பு தேவையா வந்து 3ஆவதா மேஸ்லோ வந்து சொல்லியிருக்காங்க. ஹியூமன்ஸோட ஃபர்ஸ்ட் நீடாக ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ் வந்து இருக்குது. அவனுக்கு தேவையான உணவு, வாட்ரு, ஷெல்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை வந்து அவனுக்கு கிடைக்கிற பட்சத்தில் அவன் செகண்டாக வந்து அவனோட சேஃப்டியை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட பாதுகாப்புக்கு தேவையான ஓன் ஹவுஸ், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் சேவிங்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறான். அவனோட செகண்ட் நீடும் வந்து அவன் ஃபில்ஃபில் பண்ணுறப்போ தேர்ட் என்ன பண்ணுறான், லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். மற்றவங்களும் அவனுக்கு அதே லவ்வை வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபோர்த்தாக வந்து மேஸ்லோ இந்த நீட்ஸில் வந்து ஹியூமன் நீட்ஸில் செல்ஃப் எஸ்டீம், தன்மதிப்பு தேவைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஹியூமன்ஸ் வந்து அவங்களோட ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ், சேஃப்டி நீட்ஸ், அதுக்கப்புறம் லவ் நீட்ஸ் இதெல்லாம் வந்து அவனுக்கு ஃபுல்ஃபில் ஆகுறப்போ வந்து அவனோட செல்ஃப் எஸ்டீம், அவனோட சுய மதிப்பு பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். நிறைய பேர் வந்து இந்த சொசைட்டியில் வந்து அவனை ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பொசிஷனில் போய் அவன் இருக்கணும். இந்த சொசைட்டியில் வந்து அவனுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும், பீப்புள் வந்து அவனை நல்லா மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செல்ஃப் எஸ்டீம், சுயத்துக்கு வந்து நிறைய மதிப்பு கொடுத்து அவனோட செல்ஃபை வந்து எவ்வளோ டெவலப் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ வந்து ஃபோர்த்தாக வந்து டெவலப் பண்ணிக்கிறான். இதுதான் வந்து ஃபோர்த்து ஹியூமன் நீடாக மேஸ்லோ வந்து சொல்லியிருக்காங்க. மேஸ்லோ வந்து ஃபிஃப்த் லெவல் ஆஃப் ஹியூமன் நீடாக செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அடைவூக்க தேவையை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட பேசிக் நீடு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகி அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான சேஃப்டி பர்பஸ்க்கு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான லவ் கிடைச்சதுக்கப்புறம் வந்து நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்ம நல்லா வளர்த்து இந்த சொசைட்டியில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு பொசிஷனை நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு நிறைய விஷயம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைப்போம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பர்சனலாக இன்னும் நிறைய க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு ஒரு டிசையர் வரும். இந்த டிசையரையும் அச்சீவ் பண்றது தான் வந்து ஹியூமனோட கடைசி அதிகபட்சமான ஆசை அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்லோ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அடைவூக்க தேவை அப்படின்றது வந்து நம்ம ஹியூமன்ஸால அடைய முடிகிற பெஸ்ட் ஸ்டேஜை வந்து நம்ம போய் அச்சீவ் பண்றது தான் வந்து இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். வந்து ஃபர்ஸ்ட் 2 நீட்ஸான ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸையும் சேஃப்டி நீட்ஸையும் வந்து பேசிக்கான ஹியூமன் நீட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள 2 லெவலான லவ் நீட்ஸையும் செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸையும் வந்து சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள ஃபைனல் லெவலான செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை வந்து செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் நீட், அதுதான் வந்து ஒரு மனுஷனையே வந்து முழுமையாக்குற ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அழகா அவரோட 1943 அந்த செமினார் பேப்பர்ல வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மோட்டிவேஷன் தியரியை வந்து மேஸ்லோ எழுதியிருக்கிறாங்க. மேஸ்லோவோட இந்த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் நீட்ஸ் கூட வந்து அதுக்கப்புறம் வந்த நிறைய ரிசர்ச்சஸ் வந்து இது மட்டுமே ஹியூமன் நீட்ஸுக்கு போதாது, இது எல்லாமே வந்து இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஹியூமன் நீட்ஸுக்கு பேசிக்கான தேவை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 3 ஸ்டேஜஸை வந்து அது கூட ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரமிட் ஷேப்லேயே வந்து அதை உருவாக்குறாங்க. மேஸ்லோ வந்து இதை எழுதுறப்ப வந்து ஒரு தியரி மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ரிசர்ச்சஸ் தான் வந்து இது ஒரு பிரமிட் மாதிரி இருந்தால் அடியிலிருந்து அப்படி மூவ் ஆகி ஃபார்வர்ட் ஆகி போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீட்ஸுக்கு வந்து பிரமிட் ஷேப்பே கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் உள்ள அந்த எக்ஸ்ட்ரா 3 ஸ்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் சேர்ந்து மேஸ்லோவோட இந்த நீட்ஸ் கூட வந்து இன்னும் நிறைய நீட்ஸ் வந்து ஹியூமனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3 நீடை வந்து ஆட் பண்றாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம பார்க்க போறது 6th நீட். 6th நீடா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்க. 7th வந்து நீட் ஃபார் ஏஸ்தட்டிக்ஸ், அப்புறம் 8th ஒன் வந்து டிரான்செண்டன்ஸ். இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 6th நீடான காக்னிட்டிவ் நீட், அதாவது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயத்தை பற்றி நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும், அதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க சொசைட்டியில் வந்து நம்ம எந்த ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணனாலுமே நம்மளுக்கு வந்து நிறைய நாலேஜ் அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு பிறகு வந்து ஏஸ்தட்டிக் நீட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஏஸ்தட்டிக் நீட்ஸ் அப்படின்றது வந்து நம்மளோட பியூட்டிக்கு, அதுக்கு பிறகு வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து இந்த ஏஸ்தட்டிக் நீட்ஸ். அதுக்கு பிறகு வந்து ஃபைனலாக டிரான்செண்டன்ஸ் நீட்ஸ்.
வந்து மத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது. அதாவது நம்மளோட பெர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன வந்து நம்ம அட்டைன் பண்ணதுக்கு பிறகு வந்து மத்தவங்களும் வந்து அதே மாதிரி அவங்களோட பெஸ்ட்டான அந்த ஸ்டேஜுக்கு அந்த நீட வந்து அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நம்மளால ஆன ஹெல்ப்ப பண்ணி மத்தவங்களும் அத அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது தான் வந்து இந்த டிரான்செண்டன்ஸ் நீட்ஸ். மேஸ்லோ வந்து பேசிக்கா 5 நீட்ஸ வந்து ஹையரார்கிக்கல் ஆர்டர்ல வந்து ஹியூமனுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மத்த ரிசர்ச்சர்ஸ் இன்னும் டோட்டலா 3 ஆட் பண்ணி 8 ஹையரார்கிக்கல் நீட்ஸ வந்து ஹியூமன்ஸோட நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து மெயின் பார்ட் என்னன்னா வந்து நம்மளோட அடிமட்டத்துல இருக்கிற அந்த பேசிக் நீட், அந்த பேசிக் ஹையரார்கி வந்து நம்மளுக்கு வந்து நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியறப்ப மட்டும் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நோக்கி மூவ் பண்ணி போவோம் அப்படின்றது தான் வந்து மேஸ்லோ வந்து இந்த ஹையரார்கிக்கல் நீட்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.